அடிக்கிறது மூஞ்சில அடிக்கிறது ஏற்கனவே ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அந்த அம்மா ஆடும்போது என்ன வருது, நீ ஆடும்போது தான் வருது. அது ஒண்ணும் இல்ல. வாழைக்காய் பஜ்ஜி போடலாம். ஆடுத்து அப்படியே வாழைக்காய் பஜ்ஜி போடுறது கொடுத்துருக்கோம் குளிருக்கு. அந்த ஜெகமடி ஆடி என்னடி இங்க ஆடுறது விட்டு அங்க உனக்கு வேலை விசலாட்டமா காத்தோட்டமா இருக்கு. சாமி சாமி நீ ஆடாத, நீ ஆடாத. காத்து பின்னாடி புசு புசுன்னு உட்காருது. ஆடும்போது நான் சும்மா. ஆமா தம்பியாகப்பட்ட கர்சித்தன் அவர்கள் அவர் சொத்துல நமக்காக 10 ரூபாய் அன்போடு வருவாங்க. 10 கொடுக்க 10 லட்சமாக மழையாக வந்து. ஆமா, அது மட்டும் இல்லாமல் தூண்டால் மனிதனுக்கு சுடவிட்டு இருந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆமா, அப்படி தூண்டுகோலாக இருக்கக்கூடிய இன்னும் நம்முடைய எக்ஸ் தலைவர் மதிவிற்கு மரியாதைக்கு உரிய ஐயாவாகப்பட்ட திரு பரந்தாமன் ஐயா அவர்கள் அவர் சொத்துல இருந்து ஊருக்கு ஒன்றாகப்பட்ட பரந்தாமன் ஐயா அவர்கள் எனக்காக 100 ரூபாயும் உனக்காக 100 ரூபாயும் நாம இந்த இடத்துல ஆடுறோம்னா அவர் வந்து மிக முக்கிய காரணம். இந்த இடத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்தியதே அழைப்பு கொடுத்து நமக்காக ஊர் பொதுமக்கள் அனைவருடைய சார்பிலும் நமக்காக நடத்த வைத்திருக்கிறாரு. பொண்ணு கேட்டாங்க, நான் தான் என்ன நினைச்சுக்கிட்ட அவர் பத்தி ஊருக்கு ஒரு உத்தமர் ஊருக்கு அவர்கள் நமக்காக 200 ரூபாய் அன்போடு வாரி வழங்கினார். 200 உருக்கு 2 லட்சமாக மழையாக மறந்து யானை போல வளர்த்தையும் குதிரை போல ஓட்டத்தையும் கொடுத்து எந்த ஒரு குறைந்த நாள்வரைக்கு 100 ஆயுசுக்கு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று அவரை வாழ்த்த இதழை அவரை வணங்குகிறோம். தேவாதி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி தேவ அமிர்தமானது கிடைந்தார்கள். அந்த அமிர்தத்திலே முதலாவதாக மூதேவி பிறந்தது. ரவுஸ் பண்ணுங்க, ரவுஸ் பண்ணாதீங்க. ஆமா, முதலாவதாக மூதேவி பிறந்தது, இரண்டாவதாக ஸ்ரீதேவி பிறந்தது, 32 படிக்கட்டு சிம்மாசனம் பிறந்தது, கற்பக விருச்சகம் பிறந்தது, பூச்சக்கர குடை பிறந்தது. இதெல்லாம் அந்த தேவ அமிர்தமானது கிடைக்கும் பொழுது அந்த அமிர்தத்திலே பிறந்தது. ஆமா, சப்த கன்னி பெண்கள் 7 பேர் பிறந்தார்கள். செத்த கன்னிங்க, செத்த கன்னிகளப்பா, சப்த கன்னிகள். ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிதேவர், அதிச்சித்ரா, மேனகை, துளர்தம் என்று சொல்லக்கூடிய 7 பேர் சப்த கன்னிகள் பிறந்தார்கள். 60,000 கன்னீஸ்திரிகள் பிறந்தார்கள். அந்த 60,000 கன்னீஸ்திரிகளில் ஒருவராகப்பட்ட இந்த இந்திராணி அந்த தேவ அமிர்தத்திலே நான் பிறந்தவன். ஆமா, அப்படி பிறந்திருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்படியா? அங்க ஒளி ஒளி ஆடி எடுத்து தரக்கூடிய இந்த மன்னாராகப்பட்ட மணிகண்டன் அவர்கள் அவர் சொத்துல இருந்து 20 ரூபாய் அன்போடு வரவழைக்கிறார். 20 கொடுக்க லட்சமாக மலையாக மறந்து அவர் செய்யக்கூடிய தொழிலானது இந்த கோயிலுக்கு நல்லது செஞ்சோம்னா அது என்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதோடு தான் இருக்கும். அதனாலே அவருடைய செய்யக்கூடிய தொழிலானது பாராறு சொல்லுமாக வாழ வேண்டும் என்று இந்த ஐயனாகப்பட்ட முருகப்பெருமானை இன்றைய தினத்திலே வேண்டிக் கொள்வோம். மனமார்ந்த நன்றி, வணக்கம். திருமணம் ஆகிவிட்டது.
என்னுடைய கணவர் யார் தெரியுமா? இந்த தெய்வ லோகத்திலே தேவாதி தேவர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா. இந்த மும்மூர்த்தி கடவுளுக்கும் தலைவனாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய கணவர் பெயர் தான் தெய்வ கோமான் தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னனை மாலையிட்டு சித்திரசேனன், தெய்வ யானை, மந்திர மாலை என்று சொல்லக்கூடிய எனக்கு 3 குழந்தைகள் இருக்குதடி. 3 பிள்ளைங்க. ஆமா. இருந்தாலும் இந்த தினத்தில் நீ வந்திருக்கிறியே, கணவர் அழைத்தாரா? கணவர் அழைத்தார் என்றால் அதிக சீக்கிரமா போய் பார்க்கணும். நீ போய் வீட்டுல இருக்கிற துணிமணிகள் எல்லாம் துவச்சு கொடுப்போம். சரி, போய் துவச்சிட்டு என் புருஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை அழைக்கிறேன். என்கிட்ட இல்ல உன் துணியெல்லாம் உள்ளதா இருக்கு. அதெல்லாம் இருக்குது, போ அங்கே போய் துவப்போம். அப்படியா? ஆமா, போ.